வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடு வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஒரு அற்புதமான ஆண்டாளுடைய பாசுரத்தோட ஆரம்பிப்போம். அதாவது ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையில 8வது பாசுரம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான். ஒரு அருமையான பாசுரம். இந்த பாசுரத்தை கேட்டுட்டு அடுத்து நம்ம ஒரு ஒரு வாஸ்து சம்பந்தமான ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். வாங்க நம்ம முதல்ல பாசுரம் கேட்டுருவோம். வணக்கம். ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாய நித்தியமங்கலம். ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை 8ஆம் பாசுரம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே போகாமல் காத்துன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகளமுடைய பாவாய் எழுந்திராய் மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆகாவென்று ஆராய்ந்தருளேலோரம் பாவாய். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்லிகை எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாறுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். வணக்கம். ஒரு அற்புதமான பாசுரம். எல்லாரும் கேட்டிருப்பீங்க. நீங்களும் அந்த பாசுரத்தை பாடி ஆண்டாளினுடைய பரிபூரணமான அனுகிரகத்தை அடைய வேண்டும் என்று அந்த ஆண்டாளை பிரார்த்திக்கின்றேன். நம்ம இன்னைக்கு என்ன ஒரு விஷயம் பார்க்க போறோம்னா, வீடு கட்டுறோம். அது கொத்தனார் வச்சு கட்டுறோம். காங்கிரீட் போட்டாச்சு. அது காங்கிரீட் போட்டு முடித்த உடனே வீடு நம்ம அந்த பூசு வேலை செய்ய ஆரம்பிக்கணும். அந்த சுவரெல்லாம் பூசு வேலை செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ இதில் 2 விதமாக நம்ம வேலை பார்க்கலாம். அந்த பூசு வேலை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம ஒயரிங் வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிக்கணும். அதுக்கப்புறம் வீட்டோட தண்ணி வசதிக்காக குழா பைப் போகிறதுலாம் முதல்ல போட்டுடணும். அதாவது கன்சல்டிங் செவுத்துக்குள்ளாரவே பண்ணுற வேலையாக இருந்தாக்கா, இல்லை நான் மேலேயே போட்டுக்கிறேன்னா பிரச்சனை இல்லை. ஒயரிங் வேலையை மட்டும் நீங்கள் உள்ளே பண்ணும்போது ஒயரிங் வேலையை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நீங்கள் இந்த பூசு வேலை செஞ்சிடலாம். இல்லை நான் பைப் ஒர்க்லாம் நான் முதல்ல அந்த குழா பைப்லாம் முதல்ல நான் போட்டுடுறேன் அப்படின்னா, ஒரு நல்ல குவாலிட்டியான பைப்பை வாங்கி செவுத்துக்குள்ளேயே அதை லே பண்ணுறது ஒரு சிறப்பான ஒரு வழி. இது ஏன் நம்ம சொல்கிறோன்னா, சமீபத்தில் நிறைய வீடு நான் பார்க்கும்போது புது வீடு கட்டி முடிச்சாச்சு. இந்த பாத்ரூம் டாய்லெட்டு அந்த கிச்சனுக்கு போகிற பைப் எல்லாம் ஒரு 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 சரியான ஸ்ட்ரீம்லைன் பண்ணி போட மாட்டேன்றாங்க. எப்படி வீட்டுக்கு நம்ம பிளான் போடுறோமோ அதே மாதிரி அந்த பாத்ரூம் டாய்லெட்டுக்கும் நீங்கள் என்னதான் பிளான் கையில் கொடுத்துருந்தாலும் அந்த வேலை செய்ய போகிறவங்க உட்காந்து பிளான் பண்ணணும். எந்த இடத்துல எது எது வரணும், எப்படி வரணும், அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வாங்கணும், அதை எப்படி நம்ம அதை பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத உட்காந்து திங்க் பண்ணி யோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பொருட்கள்லாம் வாங்கின்னு அந்த வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். அதாவது செலவு குறையும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. இல்லை அப்படின்னும்போது அது டபுள் வேலையாக தான் போகும். காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, சமீபத்தில் என்னுடைய நண்பர் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அவர் புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணிட்டார் இந்த மாதம். கிரகப்பிரவேசம்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பாத்ரூம் டாய்லெட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஒரு சிம்பிளான மெத்தடில் கொண்டு வர வேண்டியதை தலையை சுற்றி மூக்க தொடுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு சாம்பர் கட்டி அந்த சாம்பரில் போயிட்டு அதெல்லாம் கனெக்ட் ஆகி ஒரு பாத்ரூமும் அந்த சாம்பரில் கனெக்ட் ஆகி அங்கேருந்து செப்டிக் டேங்க் போகிற மாதிரி ஒரு அமைப்பு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஆதி காலத்தில் பண்ண வேண்டிய மெத்தட், இதெல்லாம் பண்ணிய மெத்தடு. ஆனால் இப்போது எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்து போச்சு. எல்லாமே பைப் லைன் மூலயமாவே கொண்டு போகக்கூடிய ஒரு வேலை வந்துடுச்சு, ஒரு வசதி வந்துடுச்சு. அப்போ அந்த மாதிரியான நம்ம பைப் லைனில் கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி இந்த வேலையை செஞ்சிங்கன்னா வேலை பார்க்கறதுக்கும் நீட்டாக இருக்கும். ஃப்யூச்சரில் அதில் எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ கொஞ்சம் திங்க் பண்ணி வேலை பாருங்கள்.
நான் என்னுடைய நண்பர் வீட்டில் போய் பார்த்தது என்னன்னா 2 பாத்ரூமு. அந்த 2 பாத்ரூமும் ஒரு சேம்பர் கட்டி, ஒரு பாத்ரூம்ல வந்து வந்து அந்த சேம்பர்ல கனெக்ட் ஆகி, இன்னொரு பாத்ரூம்லேருந்து வந்து சேம்பர்ல கனெக்ட் ஆகி, அதுக்கப்புறம் வந்து செப்டிக் டேங்க் போகிற மாதிரி போட்டிருக்காங்க. அதுவும் இப்போ நம்ம ஜென்ரலாகவே பாத்ரூம் டாய்லெட்லாம் வாயு முள்ள தான் வரணும்னு சொல்லிட்டு போடுவோம். இந்த வாயு முள்ள வரணும்னு போடும்போது, இந்த வாயு முள்ள வீட்டுக்கு வெளிப்பக்கம் மேற்கு பக்கமா இவங்க சேம்பர் கட்டுறாங்க. ஜென்ரலாகவே ஏன் அது கட்டக்கூடாது அப்படின்றோன்னா, வாயு மூலையோ வீட்டோட மேற்கு பக்கமோ ஒரு சின்ன பள்ளம் கூட வரக்கூடாது. அப்படி பள்ளம் வந்தா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆபத்தை உண்டாக்கும் அப்படின்ற காரணத்துக்காக சேம்பர்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆனால் அங்கே போனாக்கா அந்த சேம்பர் தான் கட்டியிருக்காங்க. இது இப்படி பண்ணக்கூடாது, சேம்பர் வரக்கூடாது, இதை எடுத்துருங்க, நேராக பைப் லைன் போடுங்க அப்படின்னும்போது அந்த வேலை செஞ்சவர் வந்து கொஞ்சம் குறைப்பட்டுக்கினார். நீங்கள் அவர் முதல்லயே கூப்பிட்டு அவரை கேட்டிருக்கலாம்ல எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ வேலையெல்லாம் நான் முடிச்சிட்டேன், இப்போ எப்படி நான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நியாயமான ஒரு கேள்வியை கேட்டார். ஸோ போடும்போது நான் இந்த மாதிரி போட போகிறேன்னு அவர் சொல்லியிருக்கணும். இல்லை போகிறதுக்கு முன்னாடியாவது நண்பர் வந்து நாங்கள் இந்த மாதிரிலாம் வேலை பார்க்க போகிறோம், செய்யட்டுமா நான் கேட்டிருக்கணும். 2 பேருமே கேட்கல. எனக்கும் அந்த பக்கம் போக வேண்டிய ஒரு வாய்ப்பு இல்லாததுனால இப்போ இந்த மாதிரியான ஒரு வேலை நடந்துருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. என்ன இப்போ அந்த ஒரு நாள் லேபர் சார்ஜ் ஆக போகுது. அந்த போட்ட மெட்டீரியல்லாம் கட் பண்ணி எடுத்து போட்டு புதுசாக வாங்கி போட போகிறோம். இதுதான் நண்பர்கிட்ட சொல்லிவிட்டு, இதை மட்டும் கட் பண்ணி எடுத்து போட்டுட்டு புதுசாக அவர் என்ன சார்ஜ் கேட்குறாப்புல கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி என் நண்பர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு இருக்கணும். மேற்கு பக்கம் எக்காரணத்தை முன்னிட்டும் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கனெக்டிங் தொட்டி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிலாம் கட்டாதீங்க. அது சின்ன தொட்டி தான். அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு பைப் லைன்லேயே கனெக்ட் பண்ணி, இப்போ நிறைய பைப் லைன் டிஃப்ரெண்ட்டாக அது வந்து அந்த கட்டிங் பண்ணுறது, யூ டர்ன் பண்ணுற மாதிரி அவங்க அழகாக அந்த மெட்டீரியல்லாம் வந்து தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த மாதிரியான மெட்டீரியல்லாம் வாங்கி போட்டு பைப் லைனில் நீட்டாக கனெக்ட் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய நண்பருக்கு வந்து சில பல ஃபோட்டோக்கள்லாம் அனுப்பியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அவரும் ஓகே நான் பண்ணிடுறேன் அப்படின்னு இருக்காரு. ஸோ இந்த மாதிரியான ரீஒர்க் வராமல் நம்ம வேலை பார்க்கறதுக்கு தான் நம்மள மாதிரியான ஒரு ஆட்கள் தேவைப்படுறாங்க. ஸோ அதை வந்து பக்காவாக மக்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம பக்கத்தில் இருக்க முடியாது எல்லா வேலைக்குமே. கொஞ்சம் முதல்ல அவங்க அதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வேலை செய்யும்போது நமக்கு ரீஒர்க் வராது. இந்த மாதிரியான அதாவது சின்ன சின்ன தவறுகள். அந்த பிளம்பர் என்ன சொல்றாருன்னா, நான் எல்லா வீட்லையும் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன்றாரு. அது எவ்வளோ பெரிய ஒரு வேலை பாருங்க. பிரச்சனைகளை நம்ம காசு கொடுத்து வாங்குறோம். பிரச்சனை இல்லாமல் வாழணுன்றதுக்காக தான் ஒரு வீடு கட்டுறோம். அதில் வந்து நல்ல வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் தான் நம்ம குடும்பம் போகிறோம். அப்போ இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன தவறுகள் வரும்போது நம்ம வந்து ஒரு பெரிய பாதிப்பை நம்ம தான் சந்திக்கிறோம். அவங்க என்ன வேலை செஞ்சுட்டு அன்னைக்கு பணம் வாங்கி போயிடுவாங்க. பட் அதனுடைய தாக்கம் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்கள தான் பாதிக்கும் அப்படின்றதுக்காக தான் மேற்கு பக்கம் எக்காரணத்தை முன்னிட்டும், அதாவது மேற்குன்றது இல்லை, மேற்கு, தெற்கு, தென்கிழக்கு, வடமேற்கு இங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன பள்ளங்கள் கூட வரக்கூடாது. இந்த மாதிரியான சின்ன சின்ன இந்த பைப் கனெக்டிங் சேம்பர் வரக்கூடாது. அது வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. ஸோ இந்த மாதிரியான பள்ளம் வரக்கூடியது, மேடு பண்ணக்கூடியது இதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் யோசித்து அந்த வேலையை பண்ணிங்கன்னா நீட்டாகவும் இருக்கும். பிரச்சனைகள் இல்லாமல் வாஸ்துக்கு எதிரான ஒரு வேலை நம்மளால் உருவாகாது அப்படின்றத நீங்கள் மனசில் நினச்சி நீங்கள் வேலை பாருங்கள். நிச்சயமாக அந்த வேலை நல்லபடியாக முடியும். இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய இந்த பிரபஞ்சத்திற்கும் என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஆண்டாளனுடைய 9வது திருப்பாசுரத்துடன் ஒரு நல்ல வாஸ்து தகவலோடு சந்திக்கின்றேன். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெப்பை கூர்சை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன், எல்லாம் செயல்கூடும்.